வள ஆலோசகர்களே, கல்விமான்களே, அதிபர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமகால குடும்ப கட்டமைப்பு எதிர்கொள்ளும் சவால்களும் தீர்வுகளும் என்ற துணிப்பொருளிலே இன்றைய தினம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே 50 நிமிட உரை ஒன்றுக்கு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். தனி மனிதர்கள் குடும்பங்களை உருவாக்குகின்றார்கள், குடும்பங்கள் சமூகங்களை உருவாக்குகின்றன, சமூகங்கள் ஒரு நல்ல தேசத்தை உருவாக்குகின்றது என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். இஸ்லாம் கூறுகின்ற வலியுறுத்துகின்ற இந்த குடும்ப கட்டமைப்பு இன்று துரதிர்ஷ்டவசமாக சிதைந்து வருகின்ற ஒரு காலகட்டத்திலே தான் இந்த ஒர்க் ஷாப் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்று இருக்கிறது. அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வித்துறை சார்ந்தது என்று ஒன்றுக்கொன்று மாறுபட்ட வேறுபட்ட பிரச்சனைகளுடைய வடிவங்கள் விகாரமடைந்து வருகின்ற ஒரு சூழலிலே குடும்பம் சிதைதல் என்பது நாம் எல்லோரும் கவனம் குவிக்க வேண்டிய, முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே இந்த குடும்ப பிரச்சனையை நாங்கள் பார்க்கின்றோம். சமீப காலமாக இந்த குடும்ப வாழ்க்கை பல இடங்களிலே சிதைந்து வருகின்ற ஒரு ஆபத்தை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். சலீம் மர்சூப் அவர்கள் கடைசியாக சமர்ப்பித்திருக்கின்ற அறிக்கையிலே நாட்டிலே 52 காலி நீதிமன்றங்கள் இருப்பதாக சொல்கிறார். இந்த நடைபெற்ற ஆய்வுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு காது நீதிமன்றத்திலே வருடாந்தம் ஆக குறைந்தது 50 விவாகரத்துக்கள் நடக்கின்றன. அது ஃபஸ்கும் தலாக்கையும் உள்ளடக்கியது. இந்த சப்ரகமுவ யூனிவர்சிட்டி மாணவி செய்த ஆய்விலே அக்கரைப்பற்று பிரதேச செயலர் பிரிவிலே ஒரு வருடத்தில் 82 வரைக்கும் அது சென்றிருக்கிறது. சராசரியாக 50 விவாகரத்துக்கள் வருடாந்தம் நடக்கின்றன. இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட முஸ்லிம் திருமணங்கள் வருடாந்தம் சராசரியாக 18,000 நடக்கின்றது. 18,000 ரெஜிஸ்டர்ட் மேரேஜிலே 2,500 குடும்பங்கள் வருடாந்தம் விவாகரத்து பெறுகிறார்கள். சராசரியாக நாங்கள் 50 என்று பார்த்தால் அது 2,500 இருக்கிறது. இந்த தொகை உண்மையிலே ஒரு சாதாரணமான ஒரு தொகை அல்ல. இந்த சப்ரகமுவ சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த ஆய்வு நீங்கள் பார்க்கலாம். அந்த தொகை 84 வரை சென்றிருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் ஒரு காலி நீதிமன்றத்திலே பெறப்பட்ட விவாகரத்துக்களுடைய ஒரு வருடத்தில் பெறப்பட்ட எண்ணிக்கை 84 வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. ஆக குறைந்தது 53 இருக்கிறது. சராசரி நாங்கள் 50 என்று வைத்தால் 2,500 குடும்பங்கள் சராசரியாக முஸ்லீம் சமூகத்திலே வருடாந்தம் விவாகரத்து பெறுகிறார்கள். இது உண்மையில் ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இது புத்தளம் மாவட்டத்திலே 16 டிவிஷனல் செக்ரட்டரியேட் இருக்கிறது. புத்தளம் டிவிஷனல் செக்ரட்டரியேட்டில் இடம்பெற்ற விவாகரத்து தொடர்பான புள்ளிவிவரம் இது. அங்கே இடம்பெயர்ந்தவர்களுக்கு ஒன்று தனியாக இருக்கிறது. அதே போன்று ஏனைய 15 டிவிஷனல் செக்ரட்டரியேட்டை உள்ளடக்கிய இன்னொரு காலி நீதிபதி மன்றமும் அங்கே இருக்கிறது. இந்த தரவுகளின் ஊடாக நாங்கள் பொதுவாக பெறுகின்ற முக்கியமான சில முடிவுகள் இருக்கின்றன. தேசிய ரீதியாக முஸ்லீம் சமூகத்திலிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வகை தொகையற்ற இந்த விவாகரத்தின் பற்றிய ஆய்வுகள் பொதுவாக சொல்கின்ற சில அடிப்படையான பேசிக் ஃபைண்டிங்ஸ், முக்கியமான சில சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸ், முடிவுகள் உள்ளன. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது முடிவு, விவாகரத்து கோருகின்றவர்களில் மனைவி தரப்பால் விவாகரத்து கோருகின்றவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக உள்ளது. இட் இஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங். த செகண்ட் ஃபைண்டிங், இரண்டாவது முக்கியமான ஒரு முடிவு, திருமணம் முடித்து இளம் வயதில், ஆரம்ப வயதிலே விவாகரத்து பெறுபவர்களுடைய தொகை ஒப்பீட்டு ரீதியிலே அதிகமாக உள்ளது. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு, நியாயமான, போதுமான, திருப்திகரமான, அறிவுபூர்வமான, ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்களுக்கு அப்பால் அற்ப சொற்ப காரணங்களை முன்னிறுத்தியும் விவாகரத்து பெறுகின்ற ஒரு நிலை சமூகத்திலே தோன்றியது. இது முக்கியமான ஒரு விடயம்.
சில காலங்களுக்கு முன்னர் கொழும்பிலே ஒரு விவாகரத்து நடந்தது. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்கு கால நீதிமன்றம் வந்தார். 1951 அமுலில் இருக்கின்ற முஸ்லீம் தனியார் சட்டத்தின்படி காலை கூட்டுக்கு விவாகரத்தை தலாக்கை கோருகின்ற எந்த ஒரு ஆணும் காரணம் சொல்ல தேவையில்லை, சட்டத்தில் இல்லை. அப்படி பெண் காரணம் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. அது எங்களோட சட்டத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக்ஸ். அதுவும் ஒரு காரணம் இங்கே விவாகரத்து அதிகரிப்பதற்கு. அப்பொழுது அந்த கணவனை காலி தன்னுடைய தற்துணிவு அதிகாரத்தின்படி கேள்வி கேட்டார், ஏன் நீங்கள் விவாகரத்து சொல்கிறீர்கள்? அவர் சொன்ன நியாயம், இந்த பெண்ணை திருமணம் முடித்து 10 ஆண்டுகள், ஆனால் இவ்வளவு காலத்துக்கு இவர் சுட்டு தந்த ரொட்டி ஒன்றும் வட்ட வடிவாயிலே இருக்கவில்லை. அதுதான் காரணம். மலைநாட்டிலே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு விவாகரத்து நடந்தது. ஒரு பெண் நீதிமன்றத்துக்கு ஃபஸ்ட் கேட்டு செல்கிறார். காரணம் கேட்கப்பட்டது. அவர் சொன்ன காரணம் இதை விடவும் மிகவும் வேடிக்கையானது. என்னுடைய துரைக்கு கணவனுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், பல்லு தீட்டுகின்ற டூத் பேஸ்ட்டை அடியிலே இருந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்க வேண்டும். அவர் நடுவால் தான் நைச்சு எடுக்கார், இவர் எனக்கு வேணான்னு சொன்னார். இதெல்லாம் நடக்கின்ற விஷயங்கள். இந்த ஆய்வினுடைய இன்னொரு முக்கியமான முடிவு, விவாகரத்துக்கான காரணங்கள் என்ன என்பதிலே 3 முக்கியமான புதிய காரணங்கள் இணைந்திருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று ட்ரக், போதை வஸ்து பாவனை. இரண்டாவது இந்த எலக்ட்ரானிக் டைவோர்ஸ், போனோகிராஃபி, இந்த மாதிரியான விஷயம். மூன்றாவது எக்ஸ்ட்ரா மேட்ரிமோனியல் எஃப்ஐஆர், திருமணம் முடித்த நிலையிலேயே வேறு பெண்களோடு தொடர்பு வைத்திருத்தல் என்பது சமீப காலமாக காலை நீதிமன்றங்கள் நாடு முழுவதிலும் பலவற்றில் அவதானிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த காரணங்கள் பல இருக்கிறது, நாங்கள் அதனை பேசுவோம். ஆனால் இந்த புதிய காரணங்களை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிக பின்னடைவான ஒரு விகாரமான, காலம் செல்ல செல்ல மிக மோசமான ஒரு மாற்றத்தை நோக்கி சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த புதிய 3 காரணங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி 2500, மினிமம் தான் 2500, நாங்கள் சராசரி 50 என்று வைத்துக் கொண்டால் 2500, சில வேளைகளில் அதைவிட அதிகமாக இருக்கக்கூடும். நாங்கள் அப்படி வைத்துக் கொண்டோம் என்றால் அதற்கு பங்களிக்கின்ற காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்படியான விஷயங்கள் முக்கிய காரணமாக இருக்கிறது. முக்கியமாக திருமணம் முடித்த ஆண்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை சரியாக பொருளாதார ரீதியாக கண்காணிக்க பராமரிக்க முடியாமல் போவது, வருமான குறைபாடு, வறுமை, இது முக்கியமான காரணம். 2வது இடத்தில் இருக்கிற காரணத்தை பாருங்கள். நான் சொன்ன விஷயம் ட்ரக் அடிக்ஷன். மாவா, பீடா, ஹஷீஷ், எக்கச்சக்கமான 30க்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் இலங்கையிலே பயன்படுத்தப்படுகின்றன. இவையெல்லாம் இன்று தாராளமாக முஸ்லீம் சமூகத்திற்குள்ளே வந்திருக்கிறது. கட்டளமை பருவத்திலே தொடங்கி அந்த விஷயம் திருமண வாழ்க்கைக்கு பின்னர் தொடர்வதால் தான் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், ஆபத்தான போதை வஸ்து பாவனை தடுக்கின்ற அந்த நிறுவனத்துடைய அறிக்கையின்படி இலங்கையில் பாவனையாளர்களில் 60% பெரும்பான்மை சமூகம், சந்தேகமில்லை. ஆனால் இதை நாட்டுக்குள் கொண்டு வருவது, கடத்துவது, விநியோகிப்பது, வியாபாரம் செய்கின்ற விடயங்களிலே அதிகமான பெருந்தொகையான வீதாசாரத்தை வகிப்பவர்கள் எங்களுடைய முஸ்லீம் சமூகம் என்ற உண்மையை ஒரு அதிகாரி இதே இடத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னார். ஆகவே அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. 3வது பாருங்கள், இளவயது திருமணம். அதாவது திருமணத்திற்கு ஒரு முதிர்ச்சி வேண்டும். முதிர்ச்சி என்பது வெறுமனே உடல் முதிர்ச்சி அல்ல, உள முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி, சமூக முதிர்ச்சி என்ற இந்த முதிர்ச்சி நிலைகள் இல்லாமல் ஒரு 15-14 வயது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பல சம்பவங்கள் கடைசியிலே மனமுறிவிலே முடிந்திருப்பதை பார்க்கின்றோம். உதாரணம் நான் ஒன்று சொல்கின்றேன். பொலனறுவை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு முஸ்லீம் கிராமம், நான் கிராமத்துடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அங்கே ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய கணவன் வேணாம் என்று பள்ளிவாசல் மீடியேஷன் போர்டுக்கு வந்து சொன்னார். விசாரிக்கப்பட்டது என்ன காரணம் என்று. அவர் சொன்ன காரணத்தை பாருங்கள். இவன் வந்து வீட்டில் இருக்கிறான் இல்லை சார், எங்கே போகிறான்? தூண்டில் போடுறதுக்கு போகிறான். அடிக்கடி ஆற்றில் மீன் பிடிப்பதற்கு தூண்டில் போட போகின்றான். நண்பர்களோடு சேர்ந்து அடிக்கடி ஹண்ட்டுக்கு போகின்றான். வீட்டில் இருக்கிறான் இல்லை, அவன் நண்பர்களோடு தான் இருக்கிறான். அப்போ எனக்கு என்னத்துக்கு ஒரு கல்யாணம் என்று அந்த பெண் கேட்கிறான். என்ன பிரச்சனைண்டா? உண்மையிலே இந்த தூண்டில் போடுற வயசில் உள்ளவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து தான் பிரச்சனை. வேற ஒரு பிரச்சனையும் இங்கே இல்லை. ஸோ நாங்கள் வெறுமனே எங்களோட புள்ள
ஒரு வயது அந்த வயது வந்து விட்டது, எனவே இதுக்கு மேலே அந்த பிள்ளையை வைத்து கொண்டிருக்கையில் யாருடையாவது தலையிலே கட்டுவோம் என்று சொல்லி பிள்ளையை நாங்கள் கட்டுறோமே ஒழிய, எங்களுடைய சமூகத்தில் உள்ள ஆகப்பெரிய ஒரு இஷ்யூ என்னென்னா, இப்போ நாங்கள் இது தீர்வில் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங் பற்றியெல்லாம் கதைக்க வேண்டிய தேவை இருக்குது என்று கேட்டால், எங்களுடைய குடும்பத்தில் வளர்கின்ற ஆணோ பெண்ணோ எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு கணவனுக்கு மனைவிக்கு இருக்க வேண்டிய தகுதி பண்புகளோடு பிள்ளைகளை நாங்கள் வீட்டிலே வளர்க்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. வீட்டில் இருக்கின்ற ஒரு தாய் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் நான் இப்படி என்ன தாயை போன்ற ஒரு சிறந்த தாயாக இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு வளர்கின்ற வகையிலே தாய்கள் வீட்டிலே இல்லை, பெண்கள் வீட்டிலே இல்லை. அதாவது நல்ல குடும்பத்தை உருவாக்குகின்ற முன்னுதாரணங்கள் எங்களுடைய வீடுகளிலே இல்லை. இதே போன்று நாங்கள் எல்லா கோர்ஸுக்கும் பிள்ளைகளை அனுப்புகிறோம். இங்கிலீஷ் படிக்க அனுப்புகிறோம், கம்ப்யூட்டர் படிக்க அனுப்புகிறோம், குக்கரிங் அனுப்புகிறோம், எல்லாம் அனுப்புகிறோம். இங்கே வாழ்க்கையை படிப்பதற்கு எந்த ஒரு கோர்ஸும் இல்லை, கல்லூரியும் இல்லை. எனவே இங்கே சொல்லப்பட்டது போல திருமண வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாமல் அதற்குள் போகின்றவர்கள் இடையிலே வெளியே வருவதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த மாதிரியான காரணங்கள் இது இந்த 8 மேஜர் இந்த ஆய்வின்படி ஆக முக்கியமான பங்களிக்கின்ற காரணிகள்.